நான் வந்து 9th படிக்கிறப்ப கர்நாடக சங்கீதம் கொஞ்சம் கற்றுக்கணுன்னு எங்கள் அப்பா என்னை கட்டாயப்படுத்தி லாரியில் ஏற்றிட்டு போனார். இங்கேருந்து ஆத்தூர்லேருந்து மெட்ராஸுக்கு என்ன அங்கே போய் கோடை இசைப்பள்ளியில் ஃபாதர் செல்லதுரை ஜெசூட் சாமியார் நடத்துகிற அந்த கோடை இசைப்பள்ளியில் என்னை படிக்க வச்சார். பால்ராஜ் அண்ணன், எங்கள் அப்பா, நான், அவங்களாம் சீனியர்ஸ், நானும் படிக்கிறேன். அப்போ அங்கே ஒரு ஃபாதர் பிரதராக இருந்தார். அப்போ சலேஷியன் பிரதர் ஜான் பேப்டிஸ்ட்னு அவர் என்னை வந்து சும்மா இல்லாமல் என் பக்கத்தில் உட்காந்து டெய்லி சாக்லேட் தருவார், பிஸ்கட் தருவார். நான் எங்கே சாப்பிட்றேனோ அந்த இடத்துக்கு தான் வந்து உட்காந்து சாப்பிடுவார். ஒரு நாள் என்னை கேட்டார், உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னார். எனக்கு சினிமானா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னேன். அப்போ நம்ம நாளைக்கு சினிமாவுக்கு போகலாமா அப்படின்னாரு. எப்படி போகிறது, கிளாஸு அப்படின்னா, கிளாஸு இருக்குது, சினிமாவுக்கும் போகணும், அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். கட் அடிக்கணும்னு. அடிச்சிடுவோம் அப்படின்னு அடித்து என்னை கூட்டிகிட்டு போனார் அடையாறில் ஒரு தேட்டரில். அப்புறம் இடைவேளையில் உனக்கு என்ன பிடிக்கும்னார். ஐஸ்கிரீம்னா அதையும் வாங்கி கொடுத்தார். அர்ஜுன் படம், மொக்க படம் இருந்தாலும் பார்த்து ரசிச்சுட்டு திரும்ப வர்றப்ப ஆரம்பித்தார் இந்த ஜான் போஸ்கோவை பற்றி. இன்னும் என் மனசில் அது நிழலாடிக்கிட்டு இருக்குது. ஃபாதர் பேப்டிஸ்ட் இப்போ நான் பேசுவதில்லை, பழக்கமில்லை. ஆனால் ஒருவேளை இறை அழைத்தலுடைய விதை அந்த சினிமா கொட்டைகளில் தொடங்கியதா என்று இன்று அதிகாலையில் நான் யோசித்து பார்க்கிறேன். திஸ் இஸ் த மெத்தட். அவர்கள் வழியா போய் வாழ்வின் வழியை காட்டுவது. உலகத்தில் வாழுகிற இளைஞர்கள் வழியாக சென்று விண்ணக பாதைகளை அவர்களுக்கு காட்டுகிற பெரும் பொறுப்புகளில் நாம் இருக்கிறோம்.